என்ன சால்? ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி மார்னிங்லேருந்தே விலாக் எடுக்கலாம் தான் நம்ம அப்படி பார்த்துட்டே இருந்தேன் நான். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ சண்டே வந்து நான் வெளியே போகிறதா தான் பிளான் இருந்தது. ஸோ மார்க்கெட் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஆனால் மார்க்கெட் போயிட்டு வர்றது, பெட்ரோல் சார்ஜு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர் பிடிச்சிரும் போகிறதுக்கு, 20 நிமிஷம் வர்றதுக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குன்றதுனால நான் மார்க்கெட் போகாமல் இங்கே லோக்கல்லே வாங்கினேன். ஸோ எவ்வளோ ஆகுது கம்பேர் பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுனால சரி நான் மார்க்கெட் போகல. இந்த ஆனியனு அப்புறமா கார்லிக்கு, இஞ்செல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம இந்த மார்க்கெட் பண்ணி வாங்கினா தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? இங்கே வாங்கும்போது அந்தளவுக்கு எனக்கு வந்து பிடிக்கிறது கிடையாது. சரியாக இருக்கிறதில்ல, நான் இங்கே வாங்க மாட்டேன். மற்றபடி வந்து காய் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி எவ்வளோன்னு பார்க்கும்போது எனக்கு 400 கிட்ட வந்தது. சரி ஓகே, இந்த வாரம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் வந்து நான் யூஸ்வலாக மார்க்கெட் வாங்குறதுக்கும் இங்கேத்துக்கும் பார்த்தீங்கன்னா காய் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனால் வந்து ப்ரைஸ் வந்து 400 கிட்ட ஆச்சு எனக்கு. சரி பார்ப்போமே அப்படின்னு எல்லாமே ஒட்டுக்கா அந்த நேரத்தில் எடுத்து க்ளீன் பண்ணிட்டா நல்லா இருக்குமேன்றதுனால ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சு ஊர்லலாம் எங்கள் ஊரில் சீம்பாலெல்லாம் கிடைக்குங்க. அது ரொம்ப ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. இங்கே வந்து ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, பைசாவுக்கு தான் கேட்டானா அவங்க வந்து இல்லை நான் எடுத்துகிட்டு போ ரொம்ப ஆசையாக கேட்டேன் அப்படின்றதுனால 3வது நாள் பால் கொடுத்தாங்க. அது கொஞ்சம் போல தான் வந்தது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு ஸோ லஞ்சுக்காக ரெடி பண்ணலான்ட்டு நான் கீ ரைஸ்க்காக கொஞ்சமாக ஆயில் கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு கொஞ்சம் ஓல்கரம் மசாலா போட்டு நல்லா தாளிச்சிட்டு பிறகு ஒரே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் அதுவும் கட் பண்ணி தாளித்து விட்டுட்டு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி அதுவும் சேர்த்துட்டு பிறகு கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் சேர்த்துட்டு போகிறேன். இந்த பக்கம் பார்த்தா ஒரு சிக்கன் கிரேவி. இது புது டிஷ்ஷு, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்குன்னு நான் நெக்ஸ்ட் vlogல எப்பாவது சொல்கிறேன். இப்போ நான் வந்து 3 கப்பு தண்ணி சேர்த்துக்க, நான் 1.5 கப் அளவுக்கு ரைஸ் போட்டிருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துட்டு போகிறேன். இதில் வந்து மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு பொடியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது ட்ரையல் பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டேன் இந்த சைடில் வந்து நான் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நான் சீரக சம்பா ரைஸ் தான் 1.5 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுவும் நல்லா தண்ணியை நல்லா வெடிகட்டிட்டு அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்ட பிறகு நான் வந்து லெட் போட்டு கவர் பண்ணிட்டு போகிறேன். அது பாட்டு கொதிச்சுட்ருக்க, டிஸ்டர்பே பண்ண தேவையில்லை. இந்த பக்கம் சிக்கன் குழம்புக்காக வந்து சிக்கன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 350 கிராம் அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சிக்கன் போட்டுட்டு நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுட்டு போகிறேன். இந்த பக்கம் ரைஸை வந்து தண்ணி நல்லா சமமாகிட்டதுனால நான் வந்து கொஞ்சமாக ரைஸை திருப்பி மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போது நான் லெட் போட்டு கவர் பண்ணிட்டு போகிறேன். ஸோ அது ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு டம்மாகி வந்துடும், நல்லாயிருக்கும். இங்கே வந்து குழம்பு கொதிச்சதும் அது தண்ணி தேவையானதுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இந்த பக்கம் வந்து தேங்காய், சோம்பு, கசகசா வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு சிக்கன் கபாப். இது என்னோடய ஓன் ரெசிபி, நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கர்டு, காஷ்மீரி சில்லி, நார்மல் சில்லி, பெப்பரு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக போல் மல்லிப்பொடி சேர்த்துட்டு கொஞ்சம் போல் வந்து அரிசி மாவு, கோதுமை மாவு, கொஞ்சமாக சோயா சாஸு, கொஞ்சமாக வினிகர், தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் பீசஸ் குட்டி குட்டி பீசஸாக இருக்கணும், ரொம்ப பெரிய பீசஸ் வேண்டாம். இது நிச்சயமாக ஃப்ளாப் ஆகாது, ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஒரே கபாப் செய்கிறதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிக்கன் குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து தேங்காய், கசகசா, சோம்பு வச்சுருக்கோம் இல்லையா, அது இது கூட சேர்த்துட்டு ஒரு 2 கொதி வந்த பிறகு இதை ஆஃப் பண்ணிவிட்டு லெட் போட்டு கவர் பண்ணி சைடில் வச்சோன்னா குழம்பு ரெடி ஆகிடும். நான் அடுத்த நாளைக்கு வந்து இட்லி தோசைக்காக நான் பேட்டராக அரைச்சிருந்தேன். ஆக்சுவலாக முந்தின நாளே நான் வந்து உளுத்தம் பருப்பு ரைஸை ஊற போட்டு வச்சுருந்தேன். அப்போது வந்து என்னால் செய்ய முடியல சில ரீசன்னால். சரி நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன். ஸோ மார்னிங் தான் அந்த லஞ்ச் பண்ணும்போது எதுவும் அரைச்சிடலாமே அப்படின்றதுனால நான் அந்த சைடில் ஒரு பக்கம் குழம்பு ஆகிட்டுருக்கும் போது இந்த பக்கம் வந்து நான் என்ன சொல்லுவாங்களாமே இட்லி தோசை பேட்டர் போட்டுட்டு. என்ன சால்? எனக்கு
எனக்கு வந்து இந்த ஏதாவது ரெசிபி நம்ம பார்த்து நம்ம சாப்பிட்டு பார்த்து அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தால் அதை நான் அப்படியே செய்யணும்னு நினைப்பேன். இந்த உருளைக்கிழங்கு போண்டா வந்து ஒன் ஆஃப் தி என் பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா நம்ம வந்து ஹோட்டலில் கூட இந்த வந்து அங்கங்கே வந்து சம் மிஸ் ஆகும் இல்லையா, அங்கங்கே கவர் ஆகாமல் வெளியே வந்துடும் அந்த ஸ்டஃபிங் எல்லாம். பட் வீட்டில் செய்யும்போது பர்ஃபெக்டாக வரும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உருளைக்கிழங்கு கொஞ்சமாக, பச்சை மிளகாய் கொஞ்சமாக போல், மல்லிப்பொடி கொஞ்சமாக, கொத்தமல்லி கொஞ்சமாக, வந்து வெங்காயம், அது கூட பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுட்டு போகிறேன். இந்த பக்கம் கடலை மாவு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக மிளகாய் பொடி, கொஞ்சமாக உப்பு, அதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியமாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு டைட்டாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஃபில்லிங் வைக்கும் போது அது வந்து அந்த தண்ணியாக போகாமல் அந்த ஃபில்லிங் அந்த பேட்டரில் கவர் ஆகி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அந்த திக்னஸ் வந்து கரெக்டாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து போண்டா சூப்பராக வரும். இதுதான் பேசிக்கான போண்டாவோடைய பேட்டரு. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் போல் நான் சோடா பொடி போட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பொட்டேட்டோ பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருப்போம். இந்த பேட்டரில் டிப் பண்ணி போடணும், அவ்வளோதான். அந்த டிப் பண்ணி போடும்போது கொஞ்சமாக மேலே வந்து அந்த பொட்டேட்டோ தெரிகிற மாதிரி இருக்கும். அது கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் போல் அந்த பேட்டரை வச்சு கவர் பண்ணிங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். அந்த திக்னஸோடைய பேட்டரோடைய திக்னஸ் உங்களுக்கு காட்டுறேன். கட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி கோட்டிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஹோட்டல்லலாம் வாங்கி சாப்பிடும்போது ரொம்ப மெலிசாக இருக்கும். இது வந்து இங்கே பங்கார்பேட்டில் வந்து ஒரு ட்ரெயினில் போகும்போது அந்த இடத்துல விற்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ ட்ரை பண்ணும்போது எனக்கு இந்த ரெசிபி வரும், சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஃபில்லிங் வந்து இது கிடையாது, பட் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃபில்லிங் ரொம்ப ஸ்பைஸியாக அந்த பச்சை மிளகாவோட சாப்பிடும்போது. இப்போ நம்ம கபாப் வந்து பொரித்து காட்டிடுறேன். ஸோ கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஹை ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக கபாப் எப்படி பொரிப்போமோ அந்த மாதிரி பொரிச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது டபுள் ஃப்ரை பண்ணிவிடுங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சிங்கிள் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் சொதன்னு இருக்கும், டபுள் ஃப்ரை பண்ணும்போது அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்ல மறக்காதீங்க. பாய்.